நம்ம சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிரதோஷத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரதோஷங்கள் தேய்பிறை பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம் என 24 பிரதோஷங்கள் வருகின்றன வருடத்தில். அது பிரதோஷங்கள் 20 வகையான பிரதோஷங்கள் மொத்தம் இருக்கின்றன. அதை தொடர்ந்து இன்றைய நாளில் நம்ம இந்த பிரதோஷம் என்ன பிரதோஷம்னா குருவார பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் இது குருவார பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது என்றால், இது வியாழக்கிழமை குரு பகவானுக்குடைய நாளில் வருவதால் இது குருவார பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குருவார பிரதோஷத்தின் பலன்களை பற்றியும், குருவார பிரதோஷத்தில் சிவபெருமானுடன் சேர்ந்து எந்தெந்த தெய்வங்களை வணங்கினார், என்னென்ன பலன்கள் என்றதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். குருவார பிரதோஷம் என்று இது சிறப்பாக அழைக்கப்படுகிறது. அதாவது நந்தி தேவர் மற்றும் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி இந்த நாளில் வழிபடுவது மிகவும் சிறப்பான வழிபாடு என்றார்கள். ஏனென்றால் தட்சிணாமூர்த்திக்கும் குரு பகவானுக்கும் மிகவும் உயர்ந்தது இந்த வியாழக்கிழமை. அதனாலே சிவபெருமானுடன் சேர்ந்து நந்தி தேவரை வணங்குவதுதான் பிரதோஷ நாளில் வழக்கமாகவே நம்ம கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த குருவார பிரதோஷத்தில் மட்டும் குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் சேர்ந்து வணங்கினால் பலன்கள் இரட்டிப்பாக தரும் என்பதே உண்மை. எது பார்த்தாலும் நம்ம ஜாதகம் எடுத்தாலும் எது எடுத்தாலும் எல்லாமே சொல்கிறது முதல்ல என்னென்னா குரு பலன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி குரு பலன் வேண்டி இருப்பவர்கள், புத்திரபாகம், திருமணத்திற்கு போன்றவை குரு பலன் வேண்டி இருப்பவர்கள் இந்த குருவார பிரதோஷத்தில் சிவபெருமானும் நந்தி பெருமான் மற்றும் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி போன்றவர்களை ஒரு சேர வணங்கினோம் என்றால் இந்த சிறப்பு பலன்களை நாம் பெற்றிடலாம். முக்கிய பலன்கள்: ஜாதகத்தில் தட்டுப்பட்டுள்ள குரு அருள் கிடைக்காமல் இருக்கக்கூடிய தள்ளி போகின்ற நல்ல நிகழ்ச்சிகளை நாம் இந்த குரு பகவான் நமக்கு இன்றைய நாளில் வணங்குவதால் சிறப்பித்து தருவார். திருமண தடம் முக்கியமாக நீங்கி திருமணம் விரைவில் நடக்குவதற்கு இந்த குரு பகவான் அருள் புரிவார். நமக்கு தொழில் மற்றும் கல்வி வளர்ச்சி, வியாபாரம் மற்றும் தொழில்கள் லாபம் பெறுவதற்கும் கல்வியில் மிகப்பெரிய சிறப்பான வெற்றி வருவதற்கும் இந்த குரு பகவான் நமக்கு குருவாக இருந்து துணை புரிவார் என்பதே உண்மை. எப்பொழுதுமே தோஷங்களை நீக்குவதுதான் பிரதோஷம் என்பது போல பாவங்களை, நாம் செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள், நாம் கர்வ வினைகள் எல்லாமே கிரக தோஷங்கள் போன்றவைகள் முழுமையாக நீக்கக்கூடிய பிரதோஷமாக இந்த குருவார பிரதோஷம் சிறப்பித்து சொல்லப்படுகின்றது. செல்வ வளம் பெறுகள், பல விதமான செல்வங்களை பெற்று நிலையான அதாவது செல்வங்களை பெறுவது மட்டும் அல்லாமல் நிலையான செல்வம் என்பது என்ன, செல்வம் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கின்ற அளவுக்கான நிலையான செல்வம் பெறுவதற்கும் இந்த குரு வார பிரதோஷம் மிகவும் இன்றியமையாததான சிறப்பு வழிபாடாக இருக்கிறது. அதனால் இன்றைய நாளில் பிரதோஷ நாளான 4:30 மணியில் 6:30 மணிக்குள் சிவபெருமானையும் நந்திக்கும் அபிஷேகம் செய்வதை வழக்கமாக நாம் பார்த்து கொண்டிருக்கும் சிவாலயங்களில். அது மட்டும் அல்லாமல் இன்றைய நாளில் தொடர்ந்து சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு போவதுடன் குரு பகவானுக்கு விளக்கு ஏற்றலாம். நெய் தீபத்தில் விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பு, அல்லது தட்சிணாமூர்த்திக்கும் விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பு இன்றைய நாளில். ஏனென்றால் சிவபெருமானுக்கும் நந்தி பெருமானுக்கும் நாம் இன்றைய நாளில் அபிஷேக பொருட்களும் சம்பந்தப்பட்ட அனைத்தும் நாம் வாங்கி செல்வோம். வில்வம், அருகம்பில் போன்ற அனைத்து மலர்களும் வாங்கி செல்வோம். அதைத் தொடர்ந்து இன்றைய நாளில் குரு பகவானுக்கு பிடித்த மஞ்சள் நிற பூக்களும் அல்லது குரு பகவானுக்கு பிடித்த இனிப்புகளும் இன்றைய நாளில் குரு பகவானுக்கு நம்ம நெய்வேத்தியமாகவும் செய்யலாம். அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை வாங்கி சென்று குரு பகவானுக்கு மாலையாகவோ அல்லது பூக்களை கொண்டோ நாம் சிறப்பு அபிஷேகம் செய்யலாம். மற்றும் தட்சிணாமூர்த்திக்கும் சேர்ந்தே செய்யலாம். இன்றைய நாளில் அவருக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் மலர்களால் அர்ச்சனை செய்வதுடன் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பான நாளாகும். விளக்கேற்று முறை எப்படி என்றால், குரு பகவானுக்கு நெல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் மற்றும் நெய் ஆகிய 3ஐயும் கலந்து கூட ஏற்றலாம். நிறைய பேர் நம்ம வழக்கமாக நெய் ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாகும். அந்த தீபங்கள் 11 அல்லது 21 என்ற வகைகளில் ஏற்றுவது மிகவும் முக்கியமானதாகும். குரு பகவானுக்கு அருகாமையில் ஏற்ற முடியலனா கூட இலக்கேற்றுறதுன்னு ஒரு பகுதி வச்சுருப்பாங்க. அந்த பகுதிக்கு நம்ம போயிட்டு குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் வேண்டி இந்த 11 அல்லது 21 நெய் விளக்குகள் ஏற்றலாம். அத்தோடு பார்த்திங்கன்னா சுண்டல், அதாவது கொண்டக்கடலை இருக்கின்ற மஞ்சள் நிற ஆடை அணியலாம். மஞ்சள் நிற மலர்கள் தொடுப்பதோடு சுண்டல், கொண்டக்கடலை இனிப்புகளை படுத்து நம்ம அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கின்ற கொண்டக்கடலையை நாம் நெய்வேத்தியமாக படைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு கொடுக்கலாம். அல்லது இனிப்பு பலகாரங்கள், மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய லட்டு போன்றவைகளை இனிப்புகளை வாங்கி சென்று போய் அங்கு குரு பகவானுக்கு நெய்வேத்தியமாக படைத்து வரும் பக்தர்களுக்கு நாம் கொடுத்தோம் என்றால் நம் வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு
உதாரணம் ஆகும். இது போன்று முக்கியமாக குருவார பிரதோஷம் என்பது எப்போது ஒரே நாள் வருவதாக தான் இருக்கும், அரிதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட குரு பலன் குறைவாக இருக்கும் பக்தர்கள் குரு பலனை மேம்பிக்கவும் அதிகப்படுத்தி கொள்ளவும் நல்வழிகளை நாம் கடைபிடித்து நல்ல முறையில் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு நாம் என்ன இன்றைய குருவார பிரதோஷத்தை தவறவிடாமல் சிவ ஆலயத்திற்கு சென்று சிவபெருமான் நந்தி பெருமான் இருவரின் அபிஷேகத்தையும் பார்த்து முடித்துவிட்டு குருவாகிய தட்சிணாமூர்த்தி இருவருக்குமே நம்ம குருவாகிய தட்சிணாமூர்த்திற்கு நாம் விளக்கேற்றுதல் அல்லது நம்மளால் முடிந்த நெய்வேத்தியம் கொடுப்பது அல்லது பூக்கள் மஞ்சள் நிற பூக்களை போட்டு கொடுத்து நமக்கு அவருக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும். இது நமக்கு பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு என்றே இது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளில் குருவார பிரதோஷம் மிகவும் சிறப்பானதாக அமைந்திருப்பதால் இந்த வழிபாடுகளை மேற்கொண்டால் சிறப்பானதாக இருக்கும் என்று